வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,30,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது புதுசாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரீசெண்ட் டைமில் வந்து நிராகரிச்சுட்டே இருந்தாங்க. அதை பற்றி தான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சைட்லேருந்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 32,00,000 பேர் வந்து நம்ம திமுக கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றதுலேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ரேஷன் கார்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கிட்டத்தட்ட 98% ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 2 லட்சம் ரேஷன் கார்டு எல்லாமே வந்து இந்த மாதம், அதாவது வர்ற ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ரேஷன் கார்டு வீட்டுக்கு வந்து சேரும். ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடோட எல்லா ஒரு சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணி நிறைய கிட்டத்தட்ட 32,61,153 விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ஸ்மார்ட் கார்டு வந்து அச்சடித்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட மீதி இருக்கிறது ஒரு சொற்பமான அளவில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து வர ஜனவரியில் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாருக்குமே ரேஷன் கார்டு வந்து வீடு தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறை வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இன்னொரு 10 நாள்லேயே உங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு வந்தாலும் இந்த முறை வந்து பொங்கல் பரிசு 5,000 கொடுக்கலாமா 3,000 கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை 5,000 கொடுத்தாலும் சரி 3,000 கொடுத்தாலும் சரி அதுக்குள்ளே இந்த ரேஷன் கார்டு வந்து சேர்ந்துருச்சுன்னா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கானதாக இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஒரு முறை நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, உங்களுக்கும் அப்ரூவ் ஆயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.